இந்த இனம் ஏமாறி ஒரு ஒரு பேரினமாக இருக்கிறது. சரி, 2000 ஆண்டு காலமாக இது ஏமாறி கொண்டிருக்கிற செய்தியை நமக்கு முதலாக தெளிவித்தவர், குறிப்பு காட்டியவர், சூட்டியவர் திருவள்ளுவர் பெருமான். அவர்தான் கண்டுபிடித்தார் இந்த இனத்துக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னார். தமிழாசிரியர்கள் தமிழை வைத்துக் கொண்டு வாழ்க்கைக்குரியதாக மட்டும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு ஆங்கிலேயர்கள் போல நடக்கிற தன்மையுடையவர்களாக போய்விட்டார். திராவிட மொழிகள் என்கிறது ஒரு 17, 18, 16 இப்படி சொல்லப்படுகின்றன. ஆனா 1951 கணக்குப்படி, குடிமதிப்பு கணக்குப்படி 101 திராவிட மொழிகள் இருந்தன என்று வரையறுத்திருக்கிறார். கங்கு என்பது கருப்பு, கங்குல் என்பது இரவு நேரம், கங்கன் என்று ஒரு மன்னன் குறிக்கப்படுகிறார், அவன் கருப்பன் என்று பொருள். கங்கை என்பது கருப்பு ஆறு, காரின்னு ஒரு ஆறு இருந்தது போல. முதல்ல 3 தான் செய்து கொண்டான். இதுல இருக்கிறத எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு மந்திரங்கள் என்று போட்டு ஒரு வகையான ஒரு ஃப்ராட், ஒரு புரட்டு நடந்திருக்கிறது. அது ரிக்வேதம் தான் மூலம் அவங்க தொடர்ந்து. அதில் இருக்கிற எத்தனை முக்கூறுகளும் நாம் போட்ட ஈவு என்பது பிச்சை. இப்பொழுது தமிழ்நாட்டிலும் கண்டி என்று ஒரு ஊர் இருந்தது. அது 40, 70 அந்த பதிவுகள்ல கண்டி தான் இருக்கிறது. ஆங்கிலேயனுக்கு வாயில் நுழைய முடியல, கிண்டின்னு எழுதிட்டான். கிண்டியினுடைய பழைய பெயர் கண்டிதான். சியாம சும்மா இருக்க மாட்டான், பார்ப்பான். சியாமலா கருப்பு, சியாமா சாஸ்திரின்னா ஒரு மந்திரம் இல்ல, கருப்பு பாப்பான்னு பொருள். சியாமா சாஸ்திரின்னா ஏதோ பெரியதான் நினைக்கிறோம், கருப்பு பாப்பான். வீவாகன்னா நல்லா தூக்கிட்டு ஓடுறது, நல்லா தூக்கிட்டு போயிடுறது அந்த பிள்ளைய. ஏன்னா அவ சின்ன குழந்தையாக இருப்பாப்புல தூக்கிட்டு ஓடுறது. விவாக என்று சொன்னா நன்றாக தூக்கி ஓடுதல் பொருள். இந்த ஆய்வரங்கத்தினுடைய வாழ்த்துறையாக தோழர் தியாக ஐயாவுடைய உரையை கேட்டோம். இதனை இப்படியாக நடத்தி ஒரு விடிவை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக இருந்து இதனை ஊக்குவித்து ஒருங்கிணைத்து இதனை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் தோழர் பொழிலன் ஐயா அவர்களே, தியாக ஐயா அவர்களே, முகவுரையாற்றிய தெளியன் ஐயா அவர்களே, வரவேற்புரையாற்றி எங்களை புறந்து இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கிற அம்பத்தூரனுடைய செல்வர் தமிழ் அரிமா அவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உலங்கணிந்த நன்றி கடந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் குறிப்புகளாக கையில் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஆய்வு கட்டுரை போல இதை படைப்பதனுடைய நோக்கம் மிக நுட்பமாகவும் விளையாட்டாகவும் நகைச்சுவையாகவும் பேசிக் கொண்டிருக்கிற பயிற்சியை விடுத்து முழுக்க செய்தியிலிருந்து வழுவாமல் போவதற்காகத்தான் உங்களுக்கு முன்னால் நான் இப்படி நிற்கிறேன். இது ஒரு அரிய செய்தி, அரிய நிகழ்வு, தேவையானது, மூளைக்கு தேவையானது. ஈராயிரம் ஆண்டு காலமாக இந்த மண் உறக்கத்தில் கிடக்கிறது. ஒரு தோராயமான அளவுக்கு இதை எப்படியாவது விழிப்பாக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை. இது கிரேக்கத்திலே லத்தீனத்திலே ஓனஸ் ப்ரொபாண்டின்னு ஒரு சொல் இருக்கு. இது ஒரு சட்ட சொல். இந்த ஓனஸ் என்கிறது பேர்டன், சுமை. இதை மெய்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை, அது மெய்ப்பிக்க வேண்டிய ஒரு வகையான சுமை என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இயற்கையினால். எனவே அதை ஒரு பொறுப்போடும் உண்மையோடும் உழைப்போடும் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் விடாப்பிடியோடும் இதை நான் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகளாக, ஒரு 50 ஆண்டு காலமாக ஒற்றை வேலையை செய்து வருகிறேன். அதனுடைய பயனை கனிவாக்குகின்றபடியான நிகழ்வு இருக்கு. இதில் நாம் இந்த நிகழ்வு வழியாக தமிழ் இனம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி, இந்த இனம் ஒரு ஏமாந்த இனம், ஏமாறிய இனம்.
ஏமாற்றப்பட்ட இனம். அது எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிறது எனத்துக்கு தெரியும். அதை இந்த ஒரு 6 சொற்பொழிவினுடைய கருவிலை அதனை பார்க்கலாம். யான்னு ஒரு சொல் கட்டு என்று பொருள். யா என்கிற பைண்டிங், கட்டு. யா யாத்தல் என்பது கட்டுது. யாப்பு என்கிறது பட்டு கட்டுது. அதனாலதான் பாட்டு கட்டுறான்னு சொல்லுவோம். அது கிரேக்கத்துல ஏப்போ, அதுல தான் எபிக் என்கிற சொல் வந்தது என்று கிரேக்க அகராதிகள் சொல்கின்றன. எபிக் என்று எப்போ என்கிறது யாப்பு. யாக்கை என்கிறது நாடி, நரம்பு, தசை, குருதி எல்லாவற்றாலும் கட்டப்பட்ட உடம்புக்கு யாக்கைன்னு பேர். யாத்தல் என்பது கட்டுதல் பொருள். அதுபோல் யாம், யாமை என்று ஒரு உயிரிக்கு, அந்த ஆமைக்கு பேர் வந்ததனுடைய அடிப்படை அதனுடைய கட்டு. கட்டு என்ற காவல், கட்டு என்ற காப்பு. அந்த காப்பாக அதன் மேல் அடுத்திருக்கிற ஓடு இருக்கிறதே, அதன் அடிப்படையில் தான் யாமை என்று வந்தது. ஆமைக்கு முந்தி யாமை என்று இருந்தது. இந்த யாம் என்கிற அந்த சொல் தான் ஏம் என்று தெரிஞ்சது. யா இந்த பிரத்தகாந்திரம் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இவன் இருக்கிற பொழுது யா யா கத்தினா, யா அன் என்று அடுத்த படிநிலையில் அது வளர்ச்சி அடைகிற பொழுது யான் என்கிறது தான் ஏன் என்று ஆனது. உடையேன், நின்றேன், சென்றேன் என்கிறத ஏன் இருக்கிறதே, அது யான் என்கிறதுடைய அடுத்த படிநிலை தெரியும். யா அம் எல்லாரும் கூடியிருக்கிறோம் என்கிறதுக்கு யா அம் யாம் என்று சொன்னான். பிறகு யாம் என்கிறது ஏன் என்றான பிறகு உடையேன், நின்றேன், சென்றேன் என்று வந்தது அந்த யாம் என்கிறது தான். அதுபோல் யாமை என்கிறது ஏமை என்று பல பல திராவிட மொழிகளிலே இருக்கிறது. யாமைக்கு ஏம 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 என்று. இந்த ஏம் என்கிறது காப்பு என்கிற பொருளில் தான் ஏமம் என்று வந்தது. ஏமம் என்கிறது காப்பு. ஏன் மறுவுதல் என்ற காப்பை தழுவுதல். ஏன் மாறுதல் என்பதுதான் அந்த காப்பினை தவிர விட்டு விடுதல், மாறிப்போய் விடுதல் என்கிறதுதான் ஏமாறுதல் என்கிற சொல் வந்தது. இந்த இனம் ஏமாறி ஒரு பேரினமாக இருக்கிறது. சரி, இதில் இதன் காரணமாக 2000 ஆண்டு காலமாக இது ஏமாறி கொண்டிருக்கிற செய்தியை நமக்கு முதலாக தெளிவித்தவர், குறிப்பு காட்டியவர், சூட்டியவர் திருவள்ளுவர் பெருமான். அவர்தான் கண்டுபிடித்தார். இந்த இனத்துக்கு வெட்கம் இல்லை என்று அவர் சொன்னார். நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில். பேதை என்கிறதுக்கு அகராதிப்படி போட வேண்டுமானால் இந்த பேதை தமிழ பேதை என்று பொருள். தமிழனுக்கு தொழிலாக என்னென்ன இருக்கிறது என்றால், முதலில் இந்த பயனுக்கு நாணம் இல்லை, வெட்கம் இல்லை என்று அவர் தான் கண்டுபிடித்தார். அதைத்தான் பெரியார் ஏற்றுக்கொண்டார். எனவே தன்மான இயக்கம் என்று சுயமரியாதை என்று சொன்னதே அது கூட ஒரு தன்மானம் இல்லாத செயல் என்று நான் பல கூட்டங்களில் சொல்வேன். தன்மானம், அந்த நாணம் இல்லை என்று அவர் கண்டுபிடித்து நாடாமை. நாடாமை, நாடாமை என்றால் அறிவு மனப்பான்மையிலே ஆராய்ச்சி உணர்விலே ஒன்றை தெளியாமை. நாடாமை, நாரின்மை, அன்புணர்ச்சியற்று போய்விட்டான். ஒவ்வொரு செயலுக்கும் ஏதாவது ஒரு எதிர் பயன் இருந்தால் மட்டுமே அன்பு காட்டுகிறவனாக இருக்கிறான். நாடாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில். இந்த பேதை, இந்த முட்டாள், தமிழ முட்டாள் இந்த 4 தொழில்களையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் தான் சுட்டினார். சரி, இந்த நாணம் மட்டும் இல்லை, வெட்கம் இல்லை, மானம். வெட்கம் என்கிறது வள் என்கிறது வளைவு. வட்கு என்கிறது வட்குதல், வட்கால் மேல் செல்வது என்று வருகிற இந்த புறப்புற விண்பாமலையெல்லாம் வட்கால் என்ற வளையாதவன் பொருள். வட்டம் என்கிறது வளைவு, நாணம் என்கிறது வளைவு, மானம் என்கிறது இயல்பாக இருக்கிற ஒரு பெருமிதமான ஒரு மதிப்பு தன்மை. சரி, இதெல்லாம் இல்லை என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அதற்குரிய இலக்கணமாகவே இல்லாம இருக்கிறோம். மானம் உள்ளவர் போல் நடிக்கிறோம், வெட்கம் உள்ளவர் போல் நடிக்கிறோம். அடிப்படையில் இல்லை. ஒவ்வொருடைய செயலையும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் உட்பட பார்த்து வெட்கம் இல்லாத இனம், வெட்கம் இல்லாத நாடு என்கிறபடியாக இருக்கிற அரசியல் சூழலை நமக்கு காட்சிகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றன. சரி, இது கிடக்கட்டும். இந்த நிலை மிக அருவருப்பாக பாவேந்தருடைய வரிகளை நான் கொஞ்சம் ஊன்றி பார்க்கிறோம். மிக சிறந்த உண்மையான தமிழாசிரியர் என்கிற இங்கு வந்திருக்கிற கூட்டத்தில் 1-2 பேராவது இருப்பார்களா என்பது கூட ஐயந்தான். தமிழாசிரியர்கள் தமிழை
தமிழை வைத்துக் கொண்டு வாழ்க்கைக்குரியதாக மட்டும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு ஆங்கிலேயர்கள் போல நடக்கிற தன்மையுடையவர்களாக போய்விட்டார்கள். சரி, இந்த 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 இனம் எப்படி கிடக்கிறது என்றால், அது தமிழாசிரியர் பாவேந்தர் சொல்கிறேன், அவர் மிக பல நுட்பங்களை இந்த இனத்தை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு பெண் சொல்வதாக சொல்கிறார் ஒரு பாட்டு, 4 பக்கமும் வேடர் சுற்றிட நடுவில் சிக்கிய மான் போல். எளிதான சான்றில் அந்த காலத்தினுடைய இலக்கிய உணர்வுகளை எல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டு வெளிப்படுத்துகிற அந்த அழகெல்லாம் தனி. 4 பக்கமும் வேடர் சுற்றிட நடுவில் சிக்கிய மான் போல், இங்கு ஏன் பிறந்தேன் இவர்கள் வீட்டில் கரை இழித்ததோர் மீன் போல் என்று வரும். நீங்க இதுதான் என்னுடைய தமிழகத்தினுடைய நிலை. இலக்கியம் படிக்கிற பொழுது ஒரு குறுந்தொகையில கண்ணில்லாத ஒருவன், கையில்லாத ஒருவன், தொடர்பார்க்கிற வாயில்லாதவன், ஊமை, கையில் ஊமன் என்று ஒரு சொல்வர். கையில அவன் ஊமை, எதிரில் இருக்கிற பாறையில அந்த வெண்ணெய் அப்படியே வெயில்ல உருகி கொண்டே இருக்கிறது. அந்த காட்சியை பற்றி கதறுகிற அந்த காட்சியை நான் பார்க்கிற பொழுது அது என்னுடைய இயற்கையாகவே, என்னுடைய நிகழ்வாகவே நான் பார்த்தேன். கையில் ஊமன், கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல என்று ஒரு வரி வரும். எனவே அந்த கவலையோடும் அந்த இறுக்கத்தோடும் அதை ஈடு செய்கின்ற அந்த உணர்வோடும் உங்களுக்கு முன்னால் நான் இருக்கிறேன். இதில் நான் யானை எல்லாரும் பார்த்திருக்கிறோம். இந்த மண்ணுக்குரியது, மிக அருமையான விலங்கு அது, மிகப்பெரிய பாரிய விலங்கு அது. அந்த யானை கழக இலக்கியங்கள்ல ஒவ்வொன்றா படித்து ஒட்டுமொத்தமாக எவ்வளவு யானைகள் இருக்கின்றன அந்த குறிப்புகள் என்று பார்த்து எனக்கு வியப்பா இருந்தது. 500 இடங்கள்ல அந்த சங்க இலக்கியங்கள் அது மேயுது. 500 இடங்களில் யானை என்கிற சொல் அது தொடர்பாக இருக்கிறது. அதற்குரிய பெயர்கள் எல்லாம் மிகவே உரியது. அதையெல்லாம் சொல்கிறதுக்கான நேரம் இல்லை. இது திராவிட மொழிகள் என்கிறது ஒரு 17, 18, 16 இப்படி சொல்லப்படுகின்றன. ஆனா 1951 கணக்குப்படி, குடிமதிப்பு கணக்குப்படி 101 திராவிட மொழிகள் இருந்தன என்று வரையறுத்திருக்கிறார்கள். சரி, அதெல்லாம் கிடக்கு. இதுல யானைக்கு இருக்கிற பெயர்கள், அதனுடைய அது தொடர்பாக இருக்கிறதுக்கு கைமலை, குஞ்சரம், பூட்கை, உழைக்கை, தும்பி, இப்படியெல்லாம் இந்த யானைக்கு பெயர்கள் உண்டு. இது குஞ்சரம் என்று சொல்லப்பட்டது. குஞ்சரம் என்கிறது யானையினுடைய கன்று. குஞ்சு என்றால் சின்னதுன்னு பொருள். அது குஞ்சு என்கிறது. ஒன்றுக்கு இருக்கிற குழந்தைக்கு இருக்கிறது குஞ்சின்னு சொல்றோம் இல்லையா, அது சின்னதுன்ற பொருள் தான் அந்த குஞ்சரம் என்கிறது. குழவி பெயர் கொடை என்கிறார் தொல்காப்பியர். சரி, கிடக்கட்டும். நீங்க சொன்னா உங்களுக்கு இடையில உங்கள் மனத்தையும் தூண்டுவதற்காக நான் சிலவற்றை சொல்கிறேன். இந்த குஞ்சு என்கிற சொல் தான் கொஞ்சுன்னு ஆனது. அவன் கொஞ்சி கொண்டு கிடக்கிறான் அவளிடம் என்று சொன்னா, கொஞ்சுதல் என்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் அதனுடைய மென்மை, அதனுடைய சிற்றளவு. அந்த கொஞ்சு என்கிறது கொஞ்சம்னா உங்களுக்கு புரிந்துவிடும், சின்னதுன்னு பொருள். இந்த கொஞ்சு என்கிறதான் போய் லத்தீனத்திலையும் கிரேக்கத்தையும் என்னென்னவெல்லாம் தெரிந்து விட்டு இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் வரும்பொழுதெல்லாம் குச்சுன்னு வரும். இந்தியில குச்சு மாலும் குச்சு, அதெல்லாம் அந்த கொஞ்சு என்கிற சொல்லில் வந்தது. சரி, கிடக்கட்டும். இதில் சிலவற்றை நான் வெளிப்படையாக என்னுடைய குடும்பம் போல, என்னுடைய தாய் நிலை போல, என்னுடைய உடன்பிறப்பு போல் இருக்கிற பெண்களும் இருக்கிறதுனால சிலவற்றை நான் எல்லை மீறி சொல்வதாக நினைக்க வேண்டாம். எல்லாமே சொல்லப்பட வேண்டியதுதான். இது சமஸ்கிருதத்துல அசங்கேன்னு ஒரு சொல் இருக்கு. சங்கம் என்ற கூடுற இடம். அசங்கிய என்ற சங்கத்திலே சொல்லக்கூடாத சொற்கள் அசங்கிய. இன்னைக்கு அசிங்கம்ன்றமே அந்த அசங்கிய என்கிறது சங்கத்தில். இதை அவையல் கிளவி மறைத்தனர் கிளத்தல். அவையிலே சொல்லக்கூடாத சொற்களை மறைத்து சொல்ல வேண்டும் என்கிறது. இப்ப எனக்கு எந்த வகையான, எனக்கு 76 முடிந்து 77 தொடங்க போகிறது. எந்த வகையான மறைப்பையும் இந்த இனத்துக்கு முன்னால் நாம் இனி வைக்கக்கூடாது, எல்லாவற்றையுமே பேசிவிட வேண்டும் என்று நான் துணிவாக முடிவெடுத்து விட்டேன். இது என்ன சொன்னா அசபியம்னு சொல்லுவான் சமஸ்கிருதம். நீங்க சில 100 சொற்களும் அதனுடைய கீழ் இருக்கிற அமைப்பை நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள். அவ்வுதல் என்பது கூடுதல். அவ்வா என்ற பற்று, கூடுகை. அவை என்கிறது கூடியிருக்கிற கூட்டம், அசம்பிளி. அவை என்கிறது சபை என்றாகும். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும்
அவையல்ல நல்ல மரங்கள் ஔவையார். அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே என்கிறது. சபை என்கிறது செப்ப தமிழ் சொல். அவை என்கிறது சபையின் ஆகும். அரண் என்கிறது சரண் ஆகும். அமையம் என்கிறது சமயம் ஆகும். அந்த அவை என்கிறது சபையினானதும் ருஷ்யாவில போய் அங்க ருஷ்ய மொழியில பார்க்கிற சபை இருக்குது. சபத் என்கிறது அசம்பிளி. சோவியத் என்ற அந்த சொல் வருகிறதே அந்த அவையினுடைய தெரிவு. சபை என்கிறது என்ன? சவ்ய சபைய சவ்ய அசவ்ய சபையில சொல்லக்கூடாது சொற்கள். நீங்க சமஸ்கிருதம் எப்படி உருவாக்கப்பட்டது என்கிறது ஒன்றா நீங்க கருதி கொண்டே வர வேண்டும். அதற்காக இந்த பேச்சு கடையில பல வகையான சொற்களை நான் சொல்லுவேன். சரி, இதுக்கு யானைக்கு பல வகையான பெயர்கள் இருக்குன்னு அதெல்லாம் சொல்லுகிறதுக்கான நேரம் இல்லை. இதனுடைய கருநிற தோற்றம் தான், கருப்பு என்கிற அந்த தோற்றம் தான் கரின்னு ஒரு சொல்லை உருவாக்கணும். சமஸ்கிருதத்தில் ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன. கை கருப்பு, கயமை கருப்பு மனம். கயமை என்கிறது கயமை என்று ஒரு அதிகாரம் போட்டிருக்கிறார் திருவள்ளுவர். பொருட்பாலினுடைய இறுதியில கயமைன்னு ஒரு அதிகாரம் அதை எடுத்து பார்த்தால் அதை நான் யாரை சொல்லுகிறேன், இந்த கயமை என்கிற சொல்லை யாருக்காக குறிக்கிறேன் என்கிறது ஒவ்வொன்றாக சொல்கிறான். தேவர் அணையர் கயவர் அவனும் பூசுறன்னு அந்த காலத்துல சொன்னான். நாங்க நிலத்தனுடைய தேவர்கள் சொன்னான். அதையெல்லாம் அவன் அப்படி சொல்லுவான் என்று ஒன்றாய் நான் சொல்வது ஆரியனை சொல்கிற செய்திகள் இது என்று கயமை அதிகாரம் முழுமைக்கு அவன் சொல்கிறான். அவன் சிவப்பா வந்தான், வெள்ளையா வந்தான். அவனை சொல்ற பொழுது அவனுடைய உள்ளம் கருப்பு என்கிறதால் கயமை என்கிற சொல்லை ஆட்சிவர். நீங்க திருக்குறளை பார்த்தால் முழுக்க அவன் பிராமணனை குறித்த செய்தி தான் அதுக்குள்ளால் இருக்கணும். அதை கிடக்கட்டும். இந்த கயம் என்கிற அந்த சொல்ல, கருப்பு என்கிற அந்த சொல்லில் கய என்கிறத கஜ சொன்ன பிறகு நமக்கு தெரியாது. கரி என்கிறது ஏராளமான பதிவுகள்ல அவர் அதை செய்திருக்கிறார். அது கிடக்கட்டும். இதுல இரும்பு இரு என்ற கருமையான என்று பொருள். இரும்பு என்பது கரிய வாழை. இதனுடைய வடிவம் தான் ஈரான் என்று இருக்கிறதா நம்ம அயன்னு சொல்றோம். எனவே இன்னும் அந்த அது ஆங்கிலம் விட்டு விடவில்லை. ஈரான். சரி, இருள் இருள் இருட்டு இருட்சி இந்த சொற்கள் எல்லாம் அந்த இரு என்கிறது கடுமையினுடைய அடிப்படையில உருவான சொற்கள். கருமையினுடைய நிறுத்தல். இதுல நளி இருள் நளிநீர் நளிபுகை நளிமணம் நளிப்பெயல் நளிமால். நள் என்கிறது செறிவை குறிக்கிறது ஒரு சிறப்பு சொல். நள் என்பது செறிவு, நெருக்கம். நல்பு நட்பு என்றானது சேர்க்கை. நண்பு என்கிறது சேர்க்கை. சரி, அது கிடக்கட்டும். இது நழ்து நட்டு என்கிறது நடு என்று தெரிந்தது. நடுப்பகல் என்பது மில்லே. சரி, நண்பல் இதெல்லாம் இலக்கியங்களில் வருகிற சொற்கள். நடு பற்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி இருக்கிறதே அதை நண்பல் என்று குறிக்கும். சரி, கிடக்கட்டும். இந்த நடு கண்டம், நடு கொண்ட வீடு, நடுத்தெரு, நடுநாள், நடுப்பகல், நடுப்புறம், இது இந்த சொற்கள் எல்லாம் சென்டர் என்கிற பொருளுக்கு போகிறது. நள் என்கிற நான் சொல்ல வந்தது, இந்த இருட்டு கருத்துல யா என்று ஒரு சொல் மூலம் அது வந்த வகையை சொல்வதற்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதை நான் தொட விடுவேன். யாமம் என்பது நள்ளிரவு. இந்த யாமம் என்கிறது மூன்ற யாமம், முதல் யாமம், 2ஆம் யாமம், 3ஆம் யாமம், 4ஆம் யாகம் என்று யாமத்தை 4 கூறாக பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். யாமம் 4 கூறுகள்ல யாம நேரம் இருக்கிறது. சரி, இது கிடக்கட்டும். இதுல பகற்காலம் என்கிறது விடியல், நண்பகல். நீங்க நண்பகல் என்பது நடுப்பகல்னு பொருள். இந்த நள் என்கிறது நழ்து நட்டு என்று போய் நடுவை பிரித்தது போல நண்பகல் என்றால் நடுவான நேரம், நடுவான பகல். சரி, பிறகு 3வது ஏற்பாடு. ஏற்பாடு என்பது
எல் கதிரவன். அந்த எல் என்கிற வடிவம் தான் எல்லி என்கிறது கதிரவனை குறிக்கிற சொல்லு தான் எல்லியம் என்று ஒரு சொல் தான் ஹீலியம் என்று ஆனது. நூற்றுக்கணக்கு ஹீலியோ என்றால் நீங்க கிரேக்க அகராதியை பார்த்தால் சன் என்று போட்டிருப்பான். அது தொடர்பாக இருக்கிற சொற்கள் எல்லாம் கதிரவனை குறித்ததாக இருக்கணும். இது கிடக்கட்டும். எல் படுகிற நேரம் இருக்கிறதே அது ஏற்பாடு. ஏற்பாடு அதாவது ஒன்று சொன்னா உங்களுக்கு வழங்கும். கதிரவன் சாய்கிற பொழுது இருக்கிற காலம் இருக்கிறதே அது சாயங்காலம். சாயங்காலம் என்றால் அது போய் எது எல் படுகிற நேரம் அது ஏற்பாடு. இந்த ஏற்பாடு இதுக்கு பிறகு மாலை நேரம் தொடங்குகிறது. மாலை என்கிறது மால் என்ற கருப்புன்னு பொருள். இருள் இருள் தொடங்குகிற நேரம். இந்த மாலை யாமம் வைகரை என்கிறது இரவு. இந்த காலையில் இருக்கிற அந்த விடியல் நண்பகல் மாலை நண்பகல் ஏற்பாடு என்கிறது 3. இந்த மாலை யாமம் வைகரை என்கிறது இது 3ம் இரவு நேரம். இந்த 6 தான் 6 சிறு பொழுது என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார். சரி, இதுல விடியல் பகல் பொழுதினுடைய முதற்கூறு, நண்பகல் என்கிறது பகல் பொழுதினுடைய நடுக்கூறு, ஏற்பாடு என்கிறது பகல் பொழுதினுடைய பிற்கூறு, கடைசி கூறு. இதுல மாலை என்கிறது இராப்பொழுதினுடைய முற்கூறு, யாமம் என்கிறது இராப்பொழுதினுடைய நடுக்கூறு, வைகரை என்கிறது இராப்பொழுதினுடைய பிற்கூறு. அந்த வைகு உரு வைகுரு வைகுரை என்கிறது வைகரைன்னு தெரிகிறது. இருள் முழுக்க போய்விடாது. அந்த இருள் அந்த கடைசி நேரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும். எனவே வைகரை என்கிறது அதுதான். சரி, இது கிடைக்கட்டும். இந்த சிறு பொழுதுகளாகிய 6 கூறுகளும் சேர்ந்த முழுநோர தகுதி, இந்த சிறு பொழுதுகளாகிய 6 கூறுகளும் சேர்ந்த முழுநோ நேரத்தினுடைய தொகுதி இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளி, வியப்பாக இருக்க. 60 நாழி. இந்த 6 பகுதிகளும் 6 கூறுகளும் 6 நேரங்களும் சேர்ந்தது 60 நாழி. அதை ஊர்ப்புறங்கள் என்றே உண்டு. அல்லும் பகலும் 60 நாழி. 60 நாழி. இப்ப நாழின்னா என்ன? அல் என்கிறது ஒரு 30 நாழி, எல் என்கிறது 30 நாழி. இரவு 30 நாழி, பகல் இந்த கதிரவ நேரம் இருக்கிறதே அது 30 நாழி. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள். இன்றைக்கு இருக்கிற கணக்கு இதெல்லாம் மிக சிறப்பமா நம்முடைய கணக்குல இருக்கிறது. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடக்கூறுகள். இதுல 24 நிமிடக்கூறு ஒரு நாழிகை. 2.5 நாழிகை 1 மணி நேரம். இந்த 24 12 இதை முழுக்க சேருகிற பொழுதுதான் 60 நாழிகை. அல்லும் பகலும் 60 நாழிகை. சரி, கிடக்கட்டும். மாலை 4 மணி நேர பொழுது இருக்கிறது அது ஒரு சிறு பொழுது. இத காலை முடிந்ததும் முற்பகல், நண்பகல், அந்த இருபகலுக்கு அடுத்து பிற்பகல். நண்பகல் தான் உரும நேரம் என்று சொல்வது. உரு என்கிறது வெப்பம் என்று பொருள். ஆகம் உருப்ப நூறி. ஒரு சாவுல தாய்மார்கள் அழுகிறார்கள். அந்த இறந்தவனை நோக்கி அழுகிறார்கள். மார்கள் அடிக்கிறாங்க. ஆகம் உருப்ப நூறி வெப்பம் வெப்பம் வெளியேறும்படியாக அடிக்கிறார்கள். இந்த மார்ல உருப்ப நூறி. உருப்பம் என்கிறது வெப்பம்னு பொருள். உரும நேரம் என்கிறது அதுதான். உரும என்கிற வடிவம் தான் கிரேக்கத்தின் வழியாக போய் ஆங்கில சாட்சானத்தின் வழியாக ஆங்கிலத்துக்கு வருகிற பொழுது வாம், VWARM, வாம் என்ற மேல் உரும் என்கிறதுடைய தெரிவு. இதை பாவாணர் தொட்டு சொல்லி இருக்கிறார். கிடக்கட்டும். இந்த உச்சியில பொழுதுடைய அந்த நேரம் பகல் நேரத்துல அந்த நேரம் உச்சி நேரம் தான் அந்த உரும நேரம். அவனை கதிரவனுக்கு உச்சி கிழான் என்று சிலப்பதிகாரத்துல உச்சி கிழான் கோட்டம் என்று வரும். கதிரவனுக்காக இருக்கிற கோயில். இந்த மாலை என்கிறது கருப்பு. என் பொன் மாநிலமா இருக்கிறா அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. கருப்பா இருக்கிறாள் என்று சொல்வதை தாய் மறைக்கிறாள். கருப்புன்னு தான் பொருள். என்றார். மால் கருப்பன்னு பொருள். மாலை அந்த கருப்பு தொடங்குகிற நேரம். சரி, இது கிடக்கட்டும். இது இந்த நாள் தொடக்கம் மாலை இருக்கிறதே அதுதான் நாள் என்கிறது. தமிழர்களுக்கு நாள் என்கிறது மாலையில் 6 மணிக்கு தொடங்குகிறது. அதனுடைய நடு இரவு இருக்கிறதே அது யாமம் என்று நள்ளிரவை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல். சரி, அதெல்லாம் எவ்வளவோ செய்திகள் நான் பார்த்திருக்கிறேன், நூல்களில் பதிவு செய்திருக்கிறேன். யாம்து
யாந்தை என்கிறது, அந்த ஆந்தை என்கிற சொல் வருகிற 10-11 இடங்கள் எடுக்கிறேன். அது நள்ளிரவில் மட்டும் கொள்ளறுகிறது என்கிற பதிவை 11 இடங்களில் பார்க்கிறேன். அந்த 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 காலம் ஆரியத்தினுடைய உள் நுழைவு இல்லாமல் இயற்கையாக நம்முடைய உண்மைகள் எல்லாம் அப்படியே பதிவெய்தி அந்த காலத்தில் அந்த மொழியியல் உண்மைகள் எல்லாம் அதுல பதிவாகியிருக்கின்றன. கிடக்கட்டும். சரி, இதை எதற்கு அதை இரவு நேரத்தை தான் அவன் நாள் என்று தமிழன் சொன்னான் என்கிறதுக்கு அரை நாள் என்கிறது பகல் இரவு 12 மணியை குறிக்கிறது. பால் நாள் 10-15 இடங்கள் வருது. பாராட்கங்குள் என்று வரும். நான் சொன்னேன், இப்ப கயமை என்கிறது கை என்று கருப்புக்கு, கை என்கிறது கருப்பு, கையும் என்கிறது கருப்பு, செய் என்கிறது செய் சிவப்பு, செய்யும் என்பது போல, வெய் என்கிறது வெப்பம், வெய் வெம் என்று வருவது போல, கைம் கம் கங்கு என்பது கருப்பு, கங்குள் என்பது இரவு நேரம், கங்கன் என்று ஒரு மன்னன் குறிக்கப்படுகிறான், அவன் கருப்பன் என்று பொருள். கங்கை என்பது கருப்பு ஆறு, காரின்னு ஒரு ஆறு இருந்தது போல. அது கிடக்கட்டும். இதுல இந்த நடு இரவு என்கிற பால் நாள் என்பது பாதி நாள், பாநாள் இரவின் என்று வரும். பாநாள் என்று வருது, பாதி நாள். நள்ளிரவு நேரம் இருக்கிறதே, அதுதான் நாளினுடைய நடுப்பகுதி. இது மிக அழகா இந்த அண்ணாமலை ரெட்டியார் ஒரு காவடி சுந்தர் நீங்க படித்திருக்கலாம். மிக அழகுன்னு உள்ளது. பாதி ராத்திரி வேலையில் வீட்டு பக்கத்தில் வந்து மேவி பாட்டு தொடங்கும். அழகு, உயர்ந்த குரல்ல, இனிமையான இசை குரல் அது பாடுனா அவ்வளவு இனிக்கும். பாதி ராத்திரி வேலையில் வீட்டு பக்கத்தில் வந்து மேவி பஞ்ச பாதகன் ஒரு பாவி, அந்த பாவையை மெல்ல கூவி கையை பற்றி கூட்டிக் கொண்டு ஏகினான் பதைக்குதே என்ற ஆவி போகும். அழகு வரியது. பாதி ராத்திரி என்பது நடுராத்திரி, நள்ளிரவு நேரம். அதுதான் யாம நேரம். அந்த யாம நேரத்தில் உயிரை கொண்டு போகின்ற ஆள் இருக்கிறானே, அவனை கற்பனை செய்தானே, அவன் யாமன் என்று சொல்லப்பட்டுதான் யமன் ஆனான். இதெல்லாம் சென்னை நம்முடைய பாவனருடைய அகராதியில இயல்பாக இருக்கிறது. எல்லாவற்றும் என்னுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய நூலுடைய எண்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது யா என்கிற பகுதியில் எல்லாம் போகுது. சரி, அது கிடக்கு. இதுல இரவு என்பது 3 யாமங்களை கொண்டது. இது மாலை ஏற்பாடும் மாலை சேருகிற அந்த நேரம். அம் என்கிறது சேர்க்கைன்னு பொருள். என்கிறது என்றாகி என்றாகும். உனக்கு அவர் தொடர்பா இருக்கிறது. துளிர் என்கிறது தொழில் நாயி தளிர் ஆகும். முடங்கு என்கிறது முடங்கு நாயி மடங்கு ஆகும். முயங்கு என்கிறது முயங்கு நாயி மயங்கன் ஆகும். இந்த நிலையில் என்கிறது என்றாகி என்று ஆகும். என்று கேட்டுக்கொள்கிறது. உன்னோடு சேர்க்கிறேன், இணைகிறேன் என்கிறதுதான் அந்த என்கிற ஒளி. அவனும் அவளும் சேரனும் சோழனும் பாண்டியனும் வெற்றிலையும் பாக்கும் சொன்ன அந்த என்கிற கனெக்டிவ் பார்ட்டிகள் ரெண்டையும் இணைக்கிறது. அந்த என்கிறது இந்த தான் நம்முடைய தோழன் என்கிற சொல்லி என்று சொல்றான். என்றால் உங்களோட சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த தான் ஆம் என்று ஆனது. இப்ப நீங்க 2 முறை போட்டு ஆமாம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, இந்த என்கிறது சேர்க்கை என்கிற பொருளில் தான் புலி பழம் இரண்டும் இணைக்கிறதுக்காக புளியம்பழம் என்று வருகிற இணை கனெக்டிவ் பார்ட்டிகள் என்கிறது சேர்க்கை. சரி, இப்படி மாலை நேரம் அந்த ஏற்பாடு முடிகிற நேரம், ரெண்டும் சேருகிற நேரம் இருக்கிறது. அது அந்தி நேரம். அந்த நேரத்தில் பூக்கிற பூதான் செவ்வந்தி சொல்லப்பட்டது. அந்தி நேரம் அது மாலை அந்தியும் காலை அந்தியும். காலையில விடியல் முடிந்த பிறகு, வைகரை முடிந்த பிறகு விடியல் தொடங்குகிற அந்த அந்தி காலை அந்தி. இது அந்தி என்கிற சந்தின்னு சொல்லி சந்தியா வந்தனம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. சந்தியா நான் சொல்றது, நான் சில 1000 செய்திகளை நீங்க சொன்ன பிறகுதான் பார்த்த பிறகுதான் இந்த முடிவுகளை பார்க்க முடியும். சார், இது கிடக்கட்டும். இது யாமம், சமஸ்கிருதத்துல யாம, இதெல்லாம் இந்த சொற்கள் எல்லாம் ரிக்வேதத்தில் இருக்கும். ரிக்வேதம் என்கிறதுதான் ஒரு நூல். அதன் பிறகு யசூர் என்கிறதும் சாமவேதம் என்கிறதும் அதர்வவேதம் என்கிறதும் முதல்ல 3 தான் செய்து கொண்டான். இதுல இருக்கிறத எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு மந்திரங்கள் என்று போட்டு ஒரு வகையான ஒரு ஃப்ராட், ஒரு புரட்டு நடந்திருக்கிறது. அது ரிக்வேதம் தான் மூலம் அவங்க தொடர்ந்து. அதில் இருக்கிற எத்தனை முக்கூறுகளும் நாம் போட்ட ஈவு என்பது பிச்சை,
கொடை இல்லை. நான் சொல்றது சமஸ்கிருத கொடை இல்லை. நாம் பிச்சை போட்டிருக்கோம் அந்த மொழிக்கு. அந்த மொழியை உருவாக்கி இருக்கிறதே அதுல அடிப்படையே நாம் தான். நம்மை கொண்டுதான் இந்த சமஸ்கிருதம் உருவானது. சரி, யாம அவன் என்ன செய்தான்? அந்த சமஸ்கிருதத்தில் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு வடபால் மொழிகள் முழுக்கவும் அந்த சொற்களை அதை பரப்பிக்கொண்டே இருக்கான். ஓயாத உழைப்பாடிகள் பிராமணர்கள், அதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஓயாத உழைப்பாடிகள். அறிவு நிலையில ரொம்ப நுட்பமான அறிவு இல்லை, வைத்திருக்கிற அறிவை வைத்துக் கொண்டு நன்றாக விளை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய திறன் அவர்களுக்கு இருக்குது. உழைத்துக் கொண்டே இருப்பான். நம்மால் சோம்பேறி. சென்னை மொழியில சொன்னா சோமாரி, சோம்பு ஏறி சோம்பேறி. நம்ம சோமாரிகளுக்கு அதெல்லாம் இல்லை. சும்மா ஏதாவது உரிச வாழைப்பழம் இருக்குதான்னு ஒரு போய் கேட்டானா ஒரு கடையில, அது இருக்குது, அது போய் எடுத்து நீயா சாப்பிடு அப்படின்னு. அதாவது அந்த உரிச பழத்தை எடுத்து கொடுக்கறது கூட முடியாதபடியான ஆள்கள். சரி, கிடக்கட்டும். இந்த யாமம் என்கிறது ஒரு 60-70 மொழிகள்ல அந்த வடபால் மொழிகள்ல இருக்கிறது. அதெல்லாம் படிக்கிறதுக்கான நேரம் இல்லை. சரி, யா கருமை. யா இந்த முதல்ல ஈயாகு ஈயாகு என்று இருக்கிறதா யா என்று நினைவு. பிறகு யா என்று மட்டும் நினைவு. ஈர் என்பது கருப்பு. இரு கரியன்னு பொருள். இருமறுப்பு எருமை ஈன்றனி காரான் இருமலர் குவளை உண்கண். இருமலர் குவளை இந்த இருமலர் என்கிறது கருப்பு மலர். இருமறுப்பு எருமைன்னா கரிய மறுப்பினை உடையதாகிய எருமைன்னு பொருள். சரி, இருட்டு. இருண்மா என்கிறது யானைக்குரிய பெயர். இருந்து என்கிறது கரி. இருந்தல் என்கிறது கரி. இரும்பு என்கிறது கரும்பொன். சரி, இருமை என்கிறது கருமை. இந்த இருள் என்கிறது இருமை என்கிற அந்த வடிவம் தான் எருமைன்னு ஆனது. இந்த எருமைக்கு காரான் என்று பெயர். முதல்ல எல்லாமே இந்த மண்ணுல கருப்பு. காள் என்கிறது கருப்பு. காளை என்கிறது கருப்பு. காளி என்கிறது கருப்பு தெய்வம். காளான் என்கிறது கருப்பாக இருக்கிற அந்த எழுச்சி. காள் என்கிறது கள் என்கிறது கருப்பு. களவு என்கிறது கருப்பு. களவு என்கிறது தான் கலான்னு ஆனது. நிலவு நிலான்னு ஆனது போல, சுரவு சுறா என்று ஆனது போல, களவு என்கிறது தான் கலான்னு. கலா பழம் என்று சொல்லுகிறோமே, அது கரும்பழம் என்கிற பொருள் தான். சரி, கிடைக்கட்டும். இதுல எருமைக்கு அந்த பெயர்கள் எல்லாம் காரான், காரா, எருமை. இன்னொரு சிறப்பு பெயர் மையான். மை என்கிறது கருப்பு. மயில் என்கிறது கருப்பு. கரிய தொகை உடையது பறவைன்னு பொருள். மயிர் என்கிறது கருப்பு. இதல்ல, மயிர் என்கிறது கருப்பா இருக்கிறது. இந்த மயில் இது தொடர்பா இருக்கிற இந்த மூலம் இருக்கிறதே மை என்பது கருப்பு. மையான் என்று ஒரு சொல். இதுதான் தொடக்கத்தை நான் சொன்னேன். இருமறுப்பு எருமை, ஈரணி காரான், மையான். இந்த சொற்கள் எல்லாம் இருள் நிற மையான் என்று எருமையை குறிக்கும். இந்த மையான் என்கிற சொல், இதுக்கு இன்னொரு பெயர் உங்களுக்கு தெரியுமா? மேதின்னு ஒரு சொல். மை, மெய், மெய்தி, மேய்தி, மேதி. சித்தருடைய சிவவாக்கியர் பாட்டுல 540 பாட்டு எழுதியிருக்கிறாங்க. மேதியோடு மாவுமே விரும்பியே புணர்ந்திடில். ஒரு எருமை இன்னொரு பசுவோடு போனா மேதியோடு மாவுமே விரும்பியே புணர்ந்திடில் சாதி வேதமாய் உருத்தரிக்குமாறு போலவே வேதமோதுவான் உடல் புழைச்சு சென்று மேவிடில் பேதமாய் பிறக்கலாதவாறு அதென்ன பேதமே? பேதமாய் பிறக்கலாதவாறு அது என்ன பேதமே? ஒரு பாப்பானோட ஒரு புழைச்சு போகிறாள். குழந்தை பிறக்கிறது, மாந்த குழந்தை பிறக்கிறது. ஒரு எருமையோடு ஒரு பசு போகிறது என்றால் வேதமாய் பிறக்கும். எனவே இது அப்படி இல்லை. மாந்த நிலைகள் யாரும் ஒன்றிணையலாம் என்கிறதுக்காக அந்த சிவவாக்கியன் ஒரு ஒருமைப்பாட்டை சொல்லுவார். இந்த மேதி என்கிற வடிவம் கருமை கருத்தின் அடிப்படையில் வந்தது. இந்த மையான் என்கிறது தான் சொல்ல முடியாம அவனுடைய மொழியில மையா என்கிறது மகிஷ சொல்றான். மகிஷன்னா எருமை. மகிஷ அசுரன் என்ற எருமை போல இருக்கிற முகத்தை உடையவனாக இருக்கிற ஒரு அசுரனுக்கு எல்லாம் கற்பனை, எல்லாம் பொய், எல்லாம் புரட்டு. மகிஷ அசுரன் அவளை மர்தனம் மடித்தல் என்பது சாகடித்தல் பொருள். மர்த என்று ஆக்கி மர்தனி என்றால் கொல்லுகிறவள். எருமை மரப கொல்லி என்று தமிழர்கள் எழுதுவார்கள். மகிஷாசுர மர்தினி.
நீங்க மகிஷாசுரமர்த்தினி யாராவது படிக்கிற வழக்கம் உண்டா? அதெல்லாம் மிகப்பெரிய வியப்புக்குரியது. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே பகவதி ஹேசிதி கண்ட குடும்பினி பூரி குருதே ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்யக மர்தினி சைலசுதே. எப்படி போகும்? மகிஷாசுர மர்தினி, அந்த மகிஷம் வேற ஒன்றும் இல்லை, ஏறுமே. இந்த தமிழகத்தினுடைய பழைய தமிழகமாக இருந்த ஒரு ஊர் எருமையூர். எருமையூர் என்று ஒரு ஊர், அது இன்றைக்கு இருக்கிற மைசூர். எருமையூர் என்கிறத நாரரி நரவின் எருமையூரன் ஒரு போர்ல 7 பேரை தோற்கடிக்கிறான் ஒரு பாண்டியன். அந்த 7 பேர்ல ஒரு ஆள் நாரரி நரவின் எருமையூரன். எருமை என்கிறது இழிவானது இல்லை. எருமை என்கிற பெயரோடவே தமிழர் அரசன் இருந்திருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்கொள்ளவில்லை. எருமை என்கிறது இந்த இழிவாக இருக்கிற அந்த பொருளை இல்லை. எருமை என்கிறது மதிப்புடையது. ஆக்ஸ் என்கிறது ஆக்ஸ்போர்ட் எருதுரை என்று பெயர் வைத்திருக்கான இழிவா? கண்டி கதிர்காம். கண்டி என்கிறது என்ன தெரியுமா? கள் என்கிறது கருப்புன்னு சொன்னனே. கள் கண் கண்டு கண்டு கண்டி என்ற எருமையை குறிக்கிற சிறப்பு சொல். இருள் நிற எருமையுள்ள ஆணினை கண்டி என்றலும் என்று தொல்காப்பியத்தினுடைய மரபியல்ல தொல்காப்பியம் சொல்லுவான். இருள் நிற பன்றியை ஏனம் என்றலும் எருமையுள்ள ஆணினை கண்டி என்றலும். கண்டி கதிர்காமம் நமக்கு தெரியாது, எருமைக்காக வைக்கப்பட்ட ஊர் அது. இப்பொழுது தமிழ்நாட்டிலும் கண்டி என்று ஒரு ஊர் இருந்தது. அது 40-70 அந்த பதிவுகள்ல கண்டி தான் இருக்கிறது. ஆங்கிலேயனுக்கு வாயில் நுழைய முடியல, கிண்டின்னு எழுதிட்டான். கிண்டியினுடைய பழைய பெயர் கண்டிதான். அது அந்த கண்டின்னே இருந்தது. சரி, அது கிடக்கட்டும். இந்த நிலைகள் இருந்தது. இந்த வகை போலவே யாமம் கருப்பு நேரம் என்று சொன்னனே, சாம புரியல, சாம நேரம் என்றார். நிறைய இடத்துல சமஸ்கிருதத்துல வேதத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறது சாமம் என்கிறது. சியாம சும்மா இருக்க மாட்டான், பார்ப்பான். சியாமலா கருப்பு. சியாமா சாஸ்திரின்னா ஒரு மந்திரம் இல்ல, கருப்பு பாப்பான்னு பொருள். சியாமா சாஸ்திரின்னா ஏதோ பெரியதான் நினைக்கிறோம், கருப்பு பாப்பான். சியாமலா கருப்பின்னு பொருள். சியாம எது தொடர்பா இருக்கிறது? சரி, கிடக்கட்டும். இந்த நிலையில் யா என்கிறது கருமை கருத்து அடிப்படையில கருப்பா இருந்த ஆடு யாடுன்னு சொல்லப்பட்டது. யாடு, இதைத்தான் நாம் ஆடுன்னு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆடு கருவிலங்கு என்கிற பொருளில் தான் வந்தது. நிறம் வேறுபட்டிருந்த விலங்கு வெள்ளை என்றே சொல்லப்பட்டது. இதுதான் வெள்ளாடு. இது என்ன என்றால், தமர் என்கிறது சிவப்பு, தாமரை என்று இருந்தது. சிவப்பு என்கிற பொருளில் தான் அந்த தாமரை என்றானது. வெண்டாமரை ஒன்று தெரிந்தவுடனே இதை செந்தாமரை என்று சொல்ல வந்தது போல இந்த யாடு என்கிறது கருப்பு தான். அது வெள்ளையாக இருக்கிறதை பார்க்கிற பொழுது வெள்ளாடு என்கிறபடியான ஒரு சொல்லை இது வெள்ளை என்கிற பொருளையே கழக இலக்கியங்களிலேயே அகநாட்களே பதிவாக இருக்கிறது. கணக்கட்டும். சரி, இது யாடு கரிய நிறத்தது. யாடு மை என்றவாறே இந்த ஆடு குறிக்கப்பட்டது. மையூன் விளைஞர் ஆட்டுக்கறியை விற்கிறவன். அந்த மையூன் என்பது ஆட்டுக்கறி, அதை விற்கிறவன் இருக்கானே மையூன் விளைஞர் என்று ஏராளமான பதிவுகள் இருக்கிறது. மைவிடை இரும்போது செத்தி சேர்த்தியின். நம்ம ஆளு தின்றதுல, கறி தின்றதுல ஒரு வெறிய, வேற ஒன்று இல்லை. அவருக்கு தின்ன மாதிரி வகை தின்றவன், கறியில வகை பாப்பானுக்கு மேல தின்னவன். ஆனா பாப்பான் தின்னதுன்றது ரொம்ப மிக கொடுமையானது. அவன் என்னென்ன வகையான விலங்குகளை எல்லாம் விரும்பி தின்னா அதை அகத்துல போட்டான்றது தனியா வேற ஒரு கூட்டத்துல பணி ஒரு 6-7 மணி நேரம் பேசணும். அவன் தின்ன கறி, அவன் தின்ன வகை ஒரு நாய் கவி வந்தா அந்த 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 உடும்ப பார்ப்பாரும் தின்பார் உடும்பு என்று பழமொழி 418 கணக்குல வருகிறது. அது என்ன மனிதர்மத்துல பாக்குறேன், நாய் கவி வந்ததுன்னா அந்த உடும்பை அதே ஒரு பிராமணன் தின்னலாம், அதுல எந்த வகையான தோஷமும் இல்லைன்னு எழுதியிருக்கிறான். வகை அவன் தின்னது என்கிறது கறி தின்றதுக்குன்னு இருக்கிற பிறப்புகள் இருக்கிறது. அவன்லாம் வியப்படைகிறபடி
வெட்கப்படுகிறபடி அவ்வளவு விரும்பி அந்த கறியை சாப்பிட்ட இனம் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் பற்றிருந்த அந்த அந்த உயிர் கொல்லாமை பற்றிய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடித்துக் கொண்டிருக்கிறார். சரி, இது கடப்பிட்டோம். இது மையோன் மைனின விளைஞர். நான் எதுக்கு சொல்ல வர்றேன், யாடு என்கிறது கருப்புத்தான் என்கிறதுக்கு அந்த மை என்கிறது ஆட்டை குறித்தது. சரி, இந்த ஆடு இது தொல்காப்பியத்துல யாடும் குதிரையும் நவ்வியும் உழையும், தொல்காப்பி பொருளுதிகாரம் மரபுரை. மோத்தையும் தகரும் முதலும் அப்பரும் யாத்த என்ப யாட்டின் கண்ணே வரும். காடுரை அடையன் யாடுதலை பெயர்க்கும் போக சார் கிடக்கட்டும். இதுல மலையாளத்துல ஆடு, கோட்டாவுல ஆறு, தோடாத்துல ஓடு, கன்னடத்துல ஆடு, கொடகுல ஓடு, ஆடு ஆடு, ஏடு 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 எட்டி எட்டு ஏடு, இப்படியே இந்த ஒரு 14 மொழிகள்ல திராவிட மொழிகள்ல இந்த ஆடு சொல்லப்படுகிறது. இது சமஸ்கிருதத்துல ஏட, ரிக்வேதத்துக்கு ஏட ஏடக ஏடி. சரி, இது லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகன் எழுதல இது தொடர்பா இருக்குதுல ஹேடி. நூற்றுக்கணக்கான மொழிகள்ல வடமால் மொழிகள்லையும் அது பதிவாயிருக்கிறது. சவி மொழியில ஏரோ, பாசாட் மொழியில ஈரு, கவார் பாட்டி மொழியில ஆரா, மாம்சாம்டி மொழியில ஏறு, வேக்லி டைலக்ட் ஆஃப் பாஷாயின் மொழியில ஏரா ஏறு. இது ஏடு, யாடு என்கிறது ஏடு, யார் என்கிறது ஏன் என்றானது போல, யாம் என்கிறது ஏன் என்றானது போல, யாடு என்கிறது ஏடுனாலும் ஏடையன் என்கிறதா எடையன் என்றாகி இடையன் என்றாகிறது. அந்த சிவப்பு என்கிறது சிவப்பு என்கிறது போல, சில பேர் செலவு என்கிறது செலவுன்னு எழுதுறது போல, இந்த ஏடையன் என்கிறதா இடையன் என்றானது. சரி, இது இடைச்சேரி, இடையன் ஊர், இடைமகன், இடையன். இடையன் வந்து கோ இருக்கிறது பசு, அதை மேய்க்கிறவன் அணையவன் கோவலன், யாரு மேய்க்கிறவன் இருக்கிற அணையவன் இடையன். இது சொல்லுகிற வரலாறு. சரி, இது கிடக்கட்டும். இதுல இது வேறு வகையான நேரம் இல்லை, அதுக்காக நான் தாண்டி போகிறேன். சரி, இந்த முத்துதல் என்று ஒரு சொல் இருக்குது. முத்துதல் என்றால் பொருந்துதல். முத்துதல் என்கிறது, முத்தம் என்கிறது ஒரு மிக நுட்பமான செய்தி. முத்தம் கொடுக்கிறது என்கிறது. அதுல தமிழகத்தை ஒரு கருத்தரங்குல இந்த வழக்கம் எல்லாம், முத்தம் கொடுக்கிற வழக்கம் எல்லாம் தமிழருடையது இல்லை, அதெல்லாம் வெளிநாட்டுல இருந்தது, அங்குதான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு ஒரு பேராசிரியர் பேசினார். உடனே அவ்வை நடராசன் சொன்னார், ஐயா ஏதாவது விடை சொல்லணுமா? ஏற்றி விட்டு அவர்கள் வேடிக்கை பார்க்கிறது வழக்கம். நான் சொன்னேன், முத்து கொடுத்தானா இல்லையான்றது வேற இல்ல, இவன் எச்சு குடிக்கிற பையன் சொன்னேன். தமிழன் பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழை இரு ஊறிய நீர், அவள் வாயில ஒரு நீர் வரும், வால் எயிறு ஒளி பொருந்திய நாட்கள், ஒளி பொருந்திய பற்கள் தான் அது வரும். ஒளி பொருந்தியா பாலோடு தேன் கலந்தது போல இருக்குன்னா அந்த எச்சின்னு எங்க ஆள் சொல்லியிருக்கிறான். எனவே முத்தம் கொடுத்தானா என்னன்னு தெரியல, எச்சு குடிப்பான் எங்க ஆளுன்னு சொல்லிட்டு இறங்கினேன். இது எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த முத்து இருக்கு, குழந்தையை புதல்வர் பூங்கன் முத்தி என்றான். குழந்தைக்கு கொடுக்கிற பொழுது கண்ணுல கொடுக்கிற அந்த காட்சியெல்லாம் பெரிய அழகு, முத்து என்கிற சொல். இந்த வகையில் முத்துதல் என்கிறது பொருந்துதல் என்கிற பொருள் தான் மோத்தை என்று ஒரு ஆட்டு பெயரை குறிக்கிறது தொல்காப்பியன் சொல்கிறான். அது கிடக்கட்டும். சரி, இதுல முத்து, இதுக்கு முந்தி முந்து ஒரு சொல் இருக்கிறது. இந்த முந்து என்கிறது மேல் வருதல் என்கிற பொருள், அது கிடக்கட்டும். முத்து பொருத்துவது என்கிற பொருள்ல முத்திரை என்கிறது பொருத்துவதுன்னு பொருள். இப்பதான் சாப்பா குத்துறதுன்னு சொல்லுவான்ல, முத்திரை என்கிறது. இந்த சொல்லலாம் இப்ப நான் சொல்ற அத்தனைக்கும் அதுல பாத்தீங்கன்னா முத்ரா, முத்திரி, முத்திரன் வேற ஒண்ணும் இல்ல, முத்துதல் என்கிற அந்த சொல்லுல. சரி, முத்ரா, முத்ரிகா. இந்த முத்திரம் என்கிறது முத்திரம் என்றாகி மோத்திரம் என்றாகி மோதிரம் என்று, மோதிரம் என்கிற சொல் வடமொழியில எங்குமே இல்லை.
நாத்தருடைய அகராதி 48 ஆண்டுகளா சமஸ்கிருத சொற்களை எல்லாம் போட்டிருக்கிற மோனியர் வில்லியம்ஸனுடைய சமஸ்கிருத அகராதி எல்லாவற்றையும் தடிக்க மோதிரம் சொல்லல. இந்த முத்திரம் என்கிறது என்ன என்றால், முத்திரை பதிக்கப்பட்ட மோதிரம் இருக்குது, முத்திரை, அதனால்தான் மோத்திரம் என்கிறது மோதிரம்னு வருது. இதனால்தான் முத்திரை மோதிரம் என்கிற ஒரு வழக்கு இருக்கிறது என்று பாபானு சொல்வார். இது கிடைக்கட்டும். இதுல இந்த ஒரு திருமண வீடுகள்ல மோதிரம் எடுக்கிறதுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. அது கணவனும் மனைவியுமாக ஆன பிறகு அவர்கள் 2 பேரும் தொடக்கத்தில் இரவுக்கு போய் ஒன்று கூடுகிறதுக்கு முன்னால் அந்த சில விளையாட்டுகள், நம்முடைய பெருசுகள்லாம் சொன்ன விளையாட்டு இல்லை, ரொம்ப நுட்பமான அறிவுரைகள். அந்த மோதிரத்தை அந்த குடத்திலே போட்டு விட்டு 2 பேரையும் விட்டு எடுக்க சொல்றது. அப்பயே அவங்க 2 பேரும் என்னென்ன பண்ணிக்கொண்டு அதுக்குரிய இசைகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி தெரிவித்துக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். கிடக்கட்டும். இதை வின்சுலோ போன்றிருக்கிறவர்கள், அந்த அகராதியை உருவாக்கின ஆங்கிலேயர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த மோதிர விளையாட்டு என்று போடுறான். இங்க இருக்கிற அமெரிக்கன் மிஷன்ல இருந்த அந்த வின்சுலோ ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முந்தி அந்த அகராதியை உருவாக்குற பொழுது மோதிர விளையாட்டுன்றது என்ன என்றால், an item in the marriage festivities in which the bride and bridegroom pick out a ring, drop it into a pot, drop it into a water pot என்று பொருள் போடுறான். சரி, இது தொய் 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 தை, தொய் தொய் தை, முடங்கு முடங்கு மடங்கு, முயங்கு முயங்கு மயங்கு, இந்த வகையில் தொய் தொய் தை. தை என்பது பொருந்துதல் பொருள், தைத்தல் என்பது பொருந்துதல் பொருள். தைகு தகு என்கிறது பொருந்தல் பொருள், தகு என்கிறது தக்கு தாக்கு என்று சொன்னா போதுன்னு பொருள். அந்த தாக்கு என்கிறது அட்டாக்ல இருக்கிற இந்த டேக்குக்கு, அந்த அட்டாக் என்று வருகிறது அந்த தாக்குதல் பொருள் தான் எழுதி கொண்டு ஆரிஜின் ஆப்ஸ்கியூர், ஒரே தெரியலன்னு ஆங்கிலர்கள் விழிக்கிறார்கள். கிடக்கட்டும். இந்த தகு என்கிற சொல்லலாம் தகர்னு ஒரு சொல்வது. இந்த தகர் என்கிறது அந்த ஆட்டு வகையில ஒரு வகையான ஆடு, மோதுவதற்காக சண்டை செய்வதில் மிக வல்ல ஆடு. அதனுடைய மோதுதலை எதிரில் இருக்கிற இன்னொரு தகர் தாங்க முடியாது, அப்படி மோதும். அதையெல்லாம் தமிழர்கள் கண்டுவிட்டு அது அந்த நாமன் கிளேச்சர், அது தொடர்பாக இருக்கிற ஜுவாலஜிக்கல் நாமன் கிளேச்சர் என்று அந்த பெயர்கள்ல பார்த்தா இந்த உலகத்திலேயே இங்கதான் இருக்குது, நீலகிரியில தான் இருக்குது, நீலகிரி தகர் எழுதியிருக்காங்க. போட்டு தகர் ஒரு ஆட்டம் குறிக்கலாம். அது வரையாடு, மலையாடு என்கிறது, வரையாடு என்கிறதுதான் வருடை என்று ஆனது. சரி, அது கடுக்கட்டும். இந்த மலையாடு இந்த திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஆளுங்க. சில சமயத்தில் ஊக்கமுடையவன் அமைதியாக ஆகிவிடுவான், சில சூழலில் அமைதியாக இருக்கிறான் என்று எண்ணிவிடாதீர்கள். ஊக்கமுடையவன் ஒடுக்கம், சில சமயத்தில் ஆற்றலுடையவன் ஒடுங்கி இருப்பான், ஒடுங்கிக் கொள்வான். ஊக்கமுடையான் ஒடுக்கம், பொறு தகர், பொறு என்கிற சொல்தான் போர் நாடு, ஒன்றோடு ஒன்று மோதுவது. பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து அது தாக்குவதற்கு என்று அடி எடுத்து பின்னெடுத்து வைத்துக் கொண்டே போகும். ஏனென்றால் விரைவா மிக கடுமையாக தாக்குவதற்கு அதுக்கு பின்னால் எடுத்து அடி எடுத்து வைக்கும். அதுபோலத்தான் ஊக்கமுடையவன் சில சமயத்தில் ஒடுங்கி இருப்பான் என்று மிக அழகாக வள்ளுவர் தகர் என்கிற சொல்லை பயன்படுத்துவார். சரி, இதுல மொத்தங்கு 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 மத்தங்கு மத்தங்கம் என்கிறத மெதுன்றத மிருதனாக்கிறது போல், படி என்கிறத பிரதியனாக்கிறது போல், அது தொடர்பா இருக்கிறது பவளம் என்கிறத பிரபாளன் ஆக்கிறது போல், மத்தங்கம் என்கிறத மிருதங்க ஆக்கின பிறகு இந்த தமிழ முண்டங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மொத்து தளம், மொத்தளம், மொத்தல் தாக்குதல், ஒரு மொத்தம் தான் அடங்குவாங்க. மொத்தறது மொத்தளம் என்கிறது மொத்தளம்னு ஆன பிறகு மறுதலை பிறகு நமக்கு எப்படி அந்த அது தொடர்பா நம்ம ஏமாற்றினார் என்கிறது நமக்கு தெரியாது. மறுதலை நீங்க இப்பொழுது இசை நிகழ்ச்சி என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த சென்னையில பல பகுதிகளில் இசை நிகழ்ச்சி நடக்கிறதெல்லாம் எதையெல்லாம் ஆட்டக்கூடாதோ அத்தையெல்லாம் உட்காந்து ஆட்டுறான். இவன் மத்தளம் வாசிக்கிறவன் என்கிறவன் அவனுக்கு கைதானே அசையணும், எகிரி ஆடுறான். பாடுறவன் என்கிறவ பாடிக்கொண்டுதானே இருக்கணும், எக்கி பாடுவாளுங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், இது தொடர்பா இருக்கிறது எப்படி இயங்க வேண்டும் என்கிறதுக்கு பிரபுலிங்க லீலை என்கிறது ஒரு பகுதியிலே சிவபிரகாஷ் அடிகள் எவ்வளவு அழகாக
ஒரு 200 ஆண்டு ஆகுது. அவர்களெல்லாம் எழுதினதெல்லாம் மரபு. உரலசைந்திடாதடிக்கு உரியில் நெய் எடுத்த என்றோ, உரலை ஒண்ணு மேல ஒண்ணு வைத்து அது அசைந்திடாது அடுக்கி உரியில் நெய் எடுத்த என்றோ, குரலசைந்து ஊதும் ஓர் வேய்குழல் மாதர் மாளிகை, அதுபோல் இருக்கிற குரல். அவள் அந்த இசைக்கிறார்களே, அந்த கோவிந்தன் குரல் கொண்டு ஊதுகிறானே, அது போன்ற அந்த குரலை உடைய அந்த பெண்கள் மாதர் மாளிகை. அல்லமதேவன் என்கிறவன் அந்த நிகழ்ச்சியில மத்தளம் அடிக்கிறான். எப்படி அடித்தான்? சிரலசைந்து ஆடானிருக்கும் சிறகல் போல். சிரல் என்கிறது இந்த இது தொடர்பா இருக்கிற இந்த மீன் கொத்தி இருக்கிறத ஃபிஷர் கிங். மீன் கொத்தினாலே தெரியாது, மீன் குத்தி என்றதுதான் மீன் கொத்தின்னு ஆனது. அது கிங் ஃபிஷர்னா எல்லாருக்கும் தெரியும். மீன் கொத்தினா யாருக்கும் தெரியாது. அந்த மீன் கொத்திக்கு சிரல்னு பேர். ஈரல் ஈர்த்தல் என்பது இழுத்தல். அது அப்படியே ஈரல் ஈரல் இரல் சிரல் சிரல். அதுக்கு அதனுடைய தன்மை என்கிறது அது மேல பறந்து கொண்டிருக்கும். பறந்து கொண்டு அது குறி அது தொடர்பாக இருக்கிற உணவை பார்த்து விட்டது என்றால் அது 60 அடி 70 அடி உயரத்தில் இருந்து கொண்டு கீழே இருக்கிற அந்த ஊனை அது தொடர்பாக பிடிக்கிற அந்த மீனை மேலிருந்து கொண்டு பார்த்து அது என்ன செய்யும்? இதெல்லாம் தமிழர்கள் மிக நுட்பமாக கவனித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதை கவருவதற்கிற பொழுது சிறகு மட்டும் அடிக்கும். சிறகு மட்டும் 2 பக்கங்களிலும் அடிக்கும். அது அடிக்க மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவில் எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டு சிரலை அசைக்காமல் அமைதியாக நின்று கொண்டு கவ்வும் என்று சொல்கிறான். இதெல்லாம் ஏராளமா 18 பதிவு இருக்கிறது. இந்த பிரபலங்களிலே அந்த சிவபிரகாசர் சொல்கிறார், சிரலசைந்து ஆடானிருக்கும் சிறகல் போல். அது அங்க நிற்கும், சிறகு மட்டும் அடிக்கும். அது போல இந்த மத்தளத்தை விரலசைந்து அழிதலன்றி மெய்ய செய்யாமல் என்றான். விரல் மட்டும் அடிக்குது, விரல் மட்டும் அந்த சிரல் போல அடிக்குது. உடம்புல எந்த வகையான அசையும் இல்லை. எதுனா இசை இலக்கணத்துல எப்படி ஒரு இசைக்க வேண்டும், அதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எப்படி இயக்கம் இருக்கும் என்கிறதை பதிவு செய்யணும். எதுக்கு சொல்ல வரேன்? அந்த மத்தளம் என்கிற சொல்ல மருதல, மத்தங்கம் என்கிறது மிருதங்க என்கிறது. இதுல ஆட்டுக்கு சொன்ன ஆடு என்கிறது சொல்லை ஆத ஏத இந்த வடிவங்களை எடுத்துக்கொண்டு ஒன்று சொன்னா உங்களுக்கு விளங்கும். விதை இருக்கிறது. தமிழர்கள் எவ்வளவு நுட்பமானவர்கள், எவ்வளவு 2000 ஆண்டு காலமாக நம்முடைய அறிவியல் அறிவை நுட்ப அறிவை அப்படியே தடுத்து வைத்து விட்டான் என்கிறதுக்காக சொல்கிறேன். வித்து என்கிறது உங்களுக்கு தெரியும். விந்து என்கிறது அதுதான் மூல செய்தி. வித்து என்கிறது வித்தை என்கிறது விதை என்கிறது இன்றைக்கு ஸ்க்ரோட்டம் என்று சொல்கிறோமே. வித்தை என்கிறது இப்ப இன்னைக்கு வேற சொல்லுகிறோம், விதை என்கிறது வேற நெல்லு என்று சொல்கிறோம். இந்த வித்தை என்கிறது அவனால சொல்ல முடியல. அவனுடைய மொழி மரபுல பீஜ பீஜ பீஜ, விதைக்கு ஸ்க்ரோட்டத்துக்கு சமஸ்கிருதத்துல பீஜ, ஒன்றுக்கு இருக்கிற அந்த உறுப்புக்கு பீஜ ஸ்தம்பம். எவ்வளவு மற்ற எல்லாம் இங்க எடுத்தது. விதை என்கிறத பீஜ என்றார்கள். இதுக்கெல்லாம் இந்த வழக்கம் இந்த தமிழரிடம் ஓட்டிருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல எங்கடா போயிருந்தே 2-3 நாள் காணோம் ஆசிரியர் கேட்டாங்க. சார் மெஜரா போனோம் சார். மதுரையே மெஜரான்றான். இப்படி இந்த வழக்கம் இங்க உண்டு. மதுரையே அதெல்லாம் ஆரியத்தினுடைய தாக்குதல். மெஜரா போனது அவருக்கு தமிழ்ல வடசொல் கிளவி வடையெடுத்து ஒரே எழுத்தோடு உணர்ந்த சொல்லாகும் என்று அவருக்கு தெரியும். இல்ல இலக்கணம் படிச்சவர் இல்லையா தமிழ் ஆசிரியர். அவருக்கு சினம் வந்து விட்டது. மெஜரா போனதும் அப்படி சொல்லப்படாது, மசரா போனாலும் சொல்லு. இந்த பீஜ ஸ்தம்பம் இதெல்லாம் உருவாக்கணும். இது போல ஆடு என்கிறத 10-15 இடங்கள்ல ரிக்வேதத்துல பாக்குறேன். ஆடு அந்த வடிவம் அஜமுகி இன்னும் ஒரு புராண ஒரு பெண்ணுக்கு உருவாக்குறான் அஜமுகி என்கிறது. இவன் சூரபத்மனுடைய தங்கை. இது கந்த புராணத்துல வருது. அஜமுகி என்ற நேம் ஆஃப் த சிஸ்டர் ஆஃப் சூரபத்மா, a goat faced
அது ஆட்டு தலையை உடையவளா இருக்கிறதுனால அதுக்கு அஜமுகின்னு பேர். முகம் என்கிறது முகி, முடிஞ்சு போச்சு. ஆடு என்கிறது அஜமுகி. அஜமதி செவ்வாய். சரி, அது தொடர்பா இருக்கிறது ரிலேட்டிங் டு தி அஸ்ட்ராலஜி எல்லாம் எடுத்துக்கொண்டு போறோம். அஜவாகன அது மேல ஏறி கொண்டு போகுது. வாக்கு என்கிறது கிரேக்கத்துல ஒரு மூலம் இருக்கிறது. வெகு என்கிறது டு கேரின்னு பொருள், தூக்கி கொண்டு போகுது. வேக என்கிறது தூக்கி கொண்டு போகிறது. அதனாலதான் வேகன், வேகன், வெஹிக்கிள் என்று வருகிறதெல்லாம் வேக சொன்னா டு கேரின்னு பொருள், தூக்கிட்டு போகுது. அப்ப தெரியுதா உங்களுக்கு விவாகம்னா என்னன்னு? விவாகம்னா நல்லா தூக்கிட்டு ஓடுறது, நல்லா தூக்கிட்டு போயிடுறது அந்த பிள்ளைய. ஏன்னா அவ சின்ன குழந்தையாவே பாவல தூக்கிட்டு ஓடுறது. விவாக என்று சொன்னா நன்றாக தூக்கி ஓடுதல் பொருள். சரி, இந்த 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 அஜவாகன அது தொடர்பா ஆட்டு மேல வேற ஒருத்தனை உட்கார வைக்கலாம். சரி, இது எவ்வளவு அருவருப்பானவர்கள் என்கிறதுக்கு ஒரு செய்தி. இது கள் இரண்டும் தலையும் இந்த உடலும் சேருகிறது இடம் இருக்குதே, அது களம்னு பேர் தமிழ்ல. கள், கண், கண்டு, கண்டம், நீலகண்டன் என்று வந்தது. கண்டம் என்கிறது கழுத்து. கள என்கிற அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு அஜகணஸ்தன ஒரு சொல்றோம். ஆட்டுக்கு கழுத்தின் பகுதியில தொங்குற 2 வகையான குண்டு. ஆட்டினுடைய அந்த தொடர்பாக இருக்கிற மணி போல தொங்குறதுனால. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முந்தி 80-81 அளவுல திருநெல்வேலியில ஒரு நிகழ்ச்சி, அது திருவள்ளுவருடைய சிலை திறப்பு விழா. ஐயா என்னை அழைச்சிட்டு போயிருக்கிறார் பெருஞ்சித்திரனார். அந்த நிகழ்ச்சியை போகும்போது சிவசங்கன்னு அங்க ஒரு புலவர், அவர் வீட்டுல ஏராளமான, அவர் திருவள்ளுவர் விழாவாக இருந்தாலும் கூட ரொம்ப பகுத்தறிவாளர். வகை வகையான கறிகள் எல்லாவற்றையும் நாங்கள் மேய்ந்தோம். எல்லாருக்கும் வயிற்று சிக்கல். எனவே நான் நீர் தேடிக்கொண்டு பல இடங்களுக்கு ஓட வேண்டியிருந்தது. ஓடினா ஒரு பகுதியில ஆடு மேய்த்து கொண்டு ஒரு பெரியவர், ஒரு 70-85 அகவுடைய பெரியவர் வந்தார். அவர் ஆடு ஒரு 40-50 ஆடுகள் இருந்தாங்க. அந்த ஆட்டினுடைய கழுத்தில் இருக்கிறத பார்த்து இதுக்கு என்ன பெயர்னு கேட்டேன். நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கிறேன்னு சொன்னேன். நான் சொல்றது இன்றைக்கு 45 ஆண்டுகளுக்கு முந்தி நான் ஒரு அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். பேசிக்கலா எம்எல்ஏ. நான் வழக்கறிஞர்னு சொன்னதும், வழக்கறிஞருக்கு எங்க ஆட்டுக்கு கீழே தொங்குறது எதுக்கு, இப்ப என்ன தேவை இருக்குது, ஆட்டுக்கு தொங்குறத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல, நான் சொல்ல ஆராய்ச்சி பண்ணுகிறேன், எனவே அது என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இல்ல நீங்களே சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது பேர் தெரியுமில்ல உங்களுக்கு? நான் சொன்னேன் ஊமணின்னு சொன்னேன். ஊமணி என்று எங்கள் ஊரில் வழங்குகிறார்கள். என்ன பொருள் என்று கேட்டார். ஊமை மணி என்று நான் பொருள் சொன்னேன். அந்த மணி ஆடாது, ஒளி எழுப்பாது, எனவே ஊமை மணி என்கிறது ஊமணியாக இருக்கும் என்று நான் சொன்னேன். இந்த அறிவு தான் எனக்கு 70 வருஷத்துக்கு முந்தி இருந்தது. 70 ஆண்டுக்கு முந்தி இதே அறிவோடு தான் நான் இருந்தேன் அவர் சொன்னார். இதை திண்ணை பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிற பொழுது ஒழிவில் ஒடுக்கம் என்கிற ஒரு நூலை பற்றி என் ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது, ஊமை மணி ஆட்டுகினும் அங்கு ஓசை வடிந்தார் போலே ஊமை மணி என்கிற அந்த சொல்லை என்ன காட்டுடே, என்னடா ஊமை மணினா என்னடா? நான் ஊமணி என்று நானும் சொன்னேன். அவர் ஓங்கி ஒரு கொட்டினது இன்றைக்கு எனக்கு நினைவிருக்கிறது. அது ஊமணி இல்லை, அது ஊன்மணி என்று எனக்கு கொட்டினார் அப்படின்னு அந்த சொன்னார். எதுக்கு சொல்றேன்? அதுக்கு அந்த ஆட்டுக்கு கழுத்துல ஆடு அஜ களை, இந்த கழுத்து, அதுல தொங்குகிற ஸ்தனம்னா என்ன தெரியுமா? மார்பகம். இப்படி அஜகல ஸ்தனம் என்றெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அருவருப்பெல்லாம் அது செய்திருக்கிறது அவர்களுக்கு அடிப்படையில் அறிவே இல்லாதவர்கள் என்கிறதுக்கான செய்திகளை அருளி என்கிற நான் சில ஆயிரங்களை சொல்ல முடியும். சரி, இது இது நான் எதுக்கு என்ன அடுத்து வருகிறேன். இதுல இந்த மரபியல்ல என்னென்னவோ சொல்ல துடிக்கிறது மனம் இருக்கட்டும். இதுல சின்னதா இருக்கிற அந்த குட்டியா இருக்கிறதுக்கு குருளை பேர். இப்படி மரபியல்ல கன்றும் பிள்ளையும் மகவும் மரியும் பார்ப்பும் பரலும் குட்டியும் குருளையும், குட்டி என்கிறதுனுடைய ஆரிஜினை தேடிக்கொண்டு போனா அது அங்க முடியல நிற்கும் போது கிட்டின்னு இருக்குது. இப்ப இன்னைக்கு கிட்டி சென்டர்னா என்னன்னு இப்ப முடியுது. குட்டி, நம்ம குட்டிங்க கிட்டின்னு போயிடலாம். இன்னொன்னு சொல்லட்டுமா? கிட்னாப் என்கிறது அதுதான்.
குட்டியை தூக்கிட்டு போறது. கிட்னாப் என்கிற சொல்லும் அந்த குட்டி என்கிறது இருக்கு. குருளை என்கிறது குருளை, புலி குருளை, குருளை என்கிறது குட்டி. அது ஆங்கில சாட்சியத்துக்கு முன்னால கர்லே. நீங்க போய் ஆக்ஸ்போர்ட் அகராதியை பாருங்கள், யாரும் படிக்கிறது இல்லை. GURLE குர்லே. இது என்னவா மாறுகிறது? கேர்ள்னு மாறுதுன்னு எழுதலாம் ஆக்ஸ்போர்ட்ல. கேர்ள் என்கிறதுக்கு முன்னால குர்லே. இதுல ஒன்றுதான் மரி என்கிறது, குட்டி, ஆட்டுக்குட்டி. செம்மறி ஆடு என்கிறது அங்க இது தொடர்பா இருக்கிறது. செம்மறி என்கிற வடிவம் கிரேக்கத்துல சிமோலோ, சிமேலே, கிமேலே, சானாவும் காணா வரும். கேந்திர என்ற சென்டர்னு வர்றது போல இந்த சானாவும் காணாவும் கிரேக்கத்திலும் லத்தீனத்தையும் மாற்றி மாற்றி வரும். சிமேலே என்கிறதுக்கு பொருள் வந்து ஹீ கோட். கிமேலே என்கிறது ஷீ கோட் போடுறான். அந்த ஆங்கிலோ லத்தீன்ல சிமரே, ஸ்பானிஷ்ல சமரே, இட்டாலியில சமரே தொடர்பா இருக்கிற. இங்கிலீஷ்ல வரும்போது சிமேர், சிமேர். இந்த லூஸ் கவுன் என்று அந்த ஆட்டினுடைய தோளால் ஆகி இருக்கிற உடம்பு, அந்த உடைக்கு அதை அந்த பாதிரியெல்லாம் மாட்டிக்கொண்டிருந்த அந்த காட்சியெல்லாம் பல பதிவுகள்ல இருக்கிறது. நேரம் இல்லை சொல்றேன். இந்த செம்மழி என்கிற அந்த செம்மறி என்கிறது செம்மழி நாயி, கெம்மழி நாயி, கெம்பளி நான் பிறகு ஒண்ணும் புரியல. கம்பல, கம்பளி என்று வருகிறதே, அந்த கம்பளி என்கிறது செம்மறி என்கிறோட தெரிவு. செம்மறி, செம்மழி, கெம்மழி, கெம்மளி, கம்பளி என்றாயி. கம்பளி, இப்ப கம்பளி பூச்சின்னா அதில் இருக்கிற முடி, அதனால கம்பளி பூச்சி என்கிறது கேட்டர் பில்லருக்காக சொல்கிறோமே, அதெல்லாம் வருகிறது. அதுக்கான நேரம் ஒதுக்கிறது. கம்பளி பூச்சிக்கு மயில் புழு என்று ஒரு பழைய பெயர் இருக்கிறதை அந்த ஈச்சுர நிச்சயம் என்கிற நூல்ல இருக்கிறது. சரி, கிடக்கட்டும். இதுல இந்த கம்பள என்கிற வடிவத்தை ரிகத்துல வேதத்துல இருக்கு. ஏராளமான சமஸ்கிருத பதிவுகள் அதை எழுதியிருக்கிறான். கம்பள, கம்பள. இது பாலியில, பிராகிருதத்துல, சீனா மொழியில, காஷ்மீரியில, சிந்தியில, ஹிந்தியில, அவதி மொழியில, போஜ்புரியில, மைத்திரியில தொடர்பா இருக்கிற பல்வேறு வகையான டைலக்ட்ஸ்ல, நடைமொழிகள்ல, அசாமீஸ்ல, ஒரியாத்துல கம்பல, 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 கம்பல. நம்ம செம்மறி போய் அது மாட்டிக்கொண்டு முடிக்கிறது, அதையெல்லாம் அவர் சொல்லி, அதாவது அந்த அந்த பழுப்பாடு, துருவையாடு, மயிர் இருக்கிறத பயன்படுத்துகிற பொழுது அது செய்கிற உடை இருக்கிறதே அது கம்பல என்று பெயர். சரி, இது கிடக்கு. இந்த இந்த ஒரு அடிப்படையா இருந்து ஈ என்று ஒரு சுட்டொலி. கொஞ்சம் எனக்காக பொறுத்து கொள்ளுங்கள். ஈ என்கிறது சுட்டொலி. இதுல அண்மை பொருள் குறித்து அது தமிழன் சொன்னார். அண்மையில் உள்ள ஒரு இடப்பொருள் குறித்தும் அது வளர்ந்தது. இக்கலம், இக்கரை, இந்நாடு, இவ்வுலகம். சரி, இல்ல என்கிறது இடம் என்கிற பொருள். இது வந்து 7ஆம் வேற்றுமை உருவாக வருவதும், இது 5ஆம் வேற்றுமை உருவாக வருவதும், இன் என்றாகிறதும், இதெல்லாம் இடம் என்கிற இடப்பொருள் குறிக்கிற ஒரு உருவாக இருக்கிறது. நில் என்ற அந்த இடத்தில் பொருந்தி இருன்னு பொருள். நில் நிலை ஸ்டாண்ட் பொருள். அந்த அதோட ஈடு சேர்த்தால் அந்த இடத்தை குறிக்கிறது பெரிய இடம் என்றாகும். நிலை ஸ்டாண்ட், நிலையம் ஸ்டாண்ட். விளக்கு என்கிறது ஒரு விளக்கு. விளக்கம் என்று சொன்னா அது கலங்கரை விளக்கம், லைட்டா குறிச்சோம். சரி, கிடைக்கட்டும். நில்தல், நிற்றல், நிலையிலே இருத்தல். நிற்றல், நிற்று, நிற்றம், நித்தம், நிலை. நித்தன் நிலையானவன். அந்த ஞான சம்பந்தராக எல்லாரும் பாடுறதுல நித்தன், நித்தா போற்றி, நித்தா நித்தா நித்தான், அழியாதவன், எப்பொழுதும் இருக்கிறவன் என்கிற பொருள். நித்தம் என்கிறது நிச்சம், வைத்துக்கொள் என்கிறத வச்சுக்கோ என்கிறது போல, அத்தன் என்கிறதை மலையாளி அச்சன் என்று சொல்வது போல, அந்த தகர சகல திரிபுல நித்தம் என்கிறது நிச்சம், நிச்சம் என்கிறது நிலை. நீங்க வந்து திருவள்ளுவரை நினைத்தா அதை கும்பிட்டு கொண்டே இருக்கணும். அவர் பிறந்த திசையை, அவர் பிறந்த நாட்டை என்று கருதுகிறபடி ஏராளமான பதிவுகளை செய்திருக்கிறார். அதுல பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. பொச்சாப்பு என்பது மறதி என்கிறது கூடாதா? பொய்ச்சு பொத்தல்.
பொச்சு என்கிறது பெண்குறியை குறிக்கும். பொச்சாப்பு என்பது தொலை விழுதல். அதுல பொச்சாப்பு என்கிறது மறதிக்கான சிறப்பு சொல். பொச்சாவாமை என்கிறது மறவாமைன்னு பொருள். பொச்சு என்கிறது பொத்தல். இந்த பொச்சு என்கிற வடிவம் பொச்சு, அதாவது பொச்சாப்பு இருக்கிறது மறதி, அது உனக்கு புகழ் ஒன்று இருக்குமானால் அது கொன்று போட்டு விடும். பொச்சாப்பு கொள்ளும் மறதி மட்டும் இருக்கக்கூடாது உனக்கு அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றார். பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. எப்பொழுதுமே நிலையான வறுமை ஒருவனுக்கு இருக்குமானால் எங்க அறிவு ஏடும் என்று கேள்வி கேட்கிறார். நிச்ச நிரப்பு என்றால் நிலையான வறுமை ஒருவனுக்கு இருக்கிற பொழுது அறிவு எழாதங்கே. அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. நிச்சம், நிச்சம் என்கிறது நிலைன்னு பொருள், உண்மைன்னு பொருள். நிச்சம் என்கிறது நிச்சம். நித்திய என்கிறது நித்திய என்கிற வடிவத்தில் நித்தம் என்கிறது நித்திய என்றாக்குறான். நிச்சம் என்கிறத நிச்சய என்றாக்குறான். நிச்சம் என்கிறத இன்னும் நாம ஊர்ல அடிப்படையில் நிச்சமா சொல்றேன். நிச்சம் அவன் நிஜ மாத்திரான். எனவே நான் இங்கு சொல்வது இந்த ஒன்று சொன்னா உங்களுக்கு உள்ள நிறுத்து நிற்று நிறு நிறு என்ற எடையிடுன்னு பொருள் வருகிறது. அந்த நிலையிலே நிறுத்துன்னு பொருள். நிறை என்று சொன்னா நிறுத்துன்னு பொருள். நிறுத்துன்னு பொருள். நீங்க நிறுத்து என்கிறத நான் ரிப்பேரத்தை பார்க்கிறேன். நிறுத்து நிறுத்து ஸ்டாப் ஹிண்டர். இது தொடர்பா மறுப்பு சொற்களாக போட்டுக்கொண்டார். நிறுத்து. அடுத்த பதிவு பார்க்கிறேன் நிரோத்து. சரியா பாருங்க. ஒருத்தவங்க ஒரு முண்டம் வடநாட்டு முண்டம் நிரோத்குமார்னு பேர் வைத்திருக்கிறான். செய்தியை பார்த்தா நிரோத் போட்டும் அந்த குழந்தை பிறந்தனால நிரோத்குமார். எந்த வெக்கமும் இல்லை. எல்லா பகுதியிலும் வெட்கம் இல்லாம ஏராளமா இருக்கலாம் தமிழரை விட. அதுபோல் லூப் என்கிறது தெரியும். லூப்பியன் ஒரு பெயரை பார்த்தேன். அதுக்கு என்ன செய்தி என்றார். லூப்பு மட்டும் குழந்தை எந்த வகை வெக்கமும் இல்லை. சரி, இது கிடைக்கும். நிறு நிறை என்று ஒரு சொல் இருக்கிறது. நிறை என்கிறது. பெண்ணை போட்டு அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே முண்டங்களே, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அவளே நினைச்சு அவளே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தடுத்து கொண்டால்தான் அப்படித்தான் இருப்பாள். நிறை காக்கும் காப்பே தலை. அது இருக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. நிறை என்பது நிறுத்தி கொள்ளுதல். நிறுத்து என்கிறது ஸ்டாப்னு பொருள். நிறுத்தம் என்ற வண்டி நிக்கிற இடம்னு பொருள். நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம்.